Hi dear students, welcome to Way to MetLife YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னா Human Anatomy and Physiology of Brain தான் பார்க்க போறோம். இதுல இந்த வீடியோல எதெல்லாம் இருக்கும்னா brainனா என்னது, அதோட மேஜர் பார்ட்ஸ் என்னது, அதோட anatomy and physiological function என்னது அப்படிங்கறத பார்த்தறலாம். brain அப்படிங்கிறது nervous system கீழ வரும். First of all இந்த வீடியோல brain பத்தி பார்த்தறலாம். நெக்ஸ்ட் வர வீடியோல ஒவ்வொரு பார்ட்ஸ் பத்தியுமே நம்ம கிளியரா பார்த்தறலாம். First of all anatomy of brain பார்த்தறலாம். brain அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம human partல ஆர்கன் சிஸ்டத்திலேயே நியூரான் சிஸ்டத்துல நர்வஸ் சிஸ்டத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். இந்த பிரெயினை பொறுத்த வரைக்கும் செரப்ரம், செரிபெல்லம், தென் பிரெயின் ஸ்டெம் அப்படிங்கிற 3 மேஜர் பார்ட்டால தான் உருவாயிருக்கு. செரப்ரம் அப்படிங்கிறது நம்ம சிந்திக்கிறதுக்கும் ஒரு சென்சேஷன், அதாவது உணர்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் பயன்படுது. செரெபெல்லம் அப்படிங்கிறது இயக்கத்தை ஒழுங்குமுறைப்படுத்துறது, அதாவது மூவ்மெண்ட் கோஆர்டினேஷனுக்கு பயன்படுது. அதே மாதிரி பிரெயின் ஸ்டெம் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபங்க்ஷன் லைக் டைஜஷன், அதே மாதிரி இம்பார்ட்டன்டான பேசிக் ஃபங்க்ஷன்ஸுக்கு இந்த பிரெயின் ஸ்டெம் அப்படிங்கிறது பயன்படுது. தென் இந்த பிரெயின் பார்த்தீங்கன்னா நியூரான்ஸாலையும் கிளையல் செல்ஸ் அப்படிங்கிற மூளை செல்களாலையும் உருவாக்கப்பட்டிருக்கு. இது எதனால் பாதுகாக்கப்படுது அப்படின்னா நம்ம மண்டை ஓடு, தென் பார்த்தீங்கன்னா மெனிஞ்சஸ் அப்படிங்கிற மூளை உறைகள், வெளிப்புற உறைகளால் பாதுகாக்கப்படுது. இந்த மூளை எதில் சிச்சுவேட் ஆகியிருக்கு அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா லிக்யூட் அப்படிங்கிறதுக்கும், அந்த லிக்யூட்ல தான் இது குஷன் மிதந்துட்டு இருக்கும் மூளை. அந்த லிக்யூட் நேம் தான் செரப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். மூளையுடைய மேஜர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பிரெயின், முன்மூளை, மிட் பிரெயின் நடுமூளை, ஹின் பிரெயின் பின்மூளை. இந்த 4 பிரெயினில் பார்த்தீங்கன்னா செரப்ரம் இருக்கும். தென் மிட் பிரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம 4 பிரெயினையும் ஹின் பிரெயினையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பார்ட் தான் இந்த மிட் பிரெயின். ஹின் பிரெயினை பொறுத்த வரைக்கும் அதில் தான் செரபலம், தென் பிரெயின் ஸ்டெம் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜி ஆஃப் பிரெயின். பிரெயின் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா பிரெயின் தான் நமக்கான உணர்வுகளை, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கின்ல ஃபயர் ஆக்ஷன்ஸ் ஏதாச்சும் படுது அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கிற நியூரான் நம்ம பிரெயினுக்கு சம் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணி தான் நம்ம அதுக்கு எதிராக இது ஃபயர் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கும், தென் நம்மளுடைய மெமரி பவருக்கும், நம்ம பேசுகிறதுக்கும், நம்மளுடைய எமோஷனல்ஸுக்கும், தென் ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷனுக்குமே பார்த்திங்கன்னா மூளை தான் பார்த்திங்கன்னா அதுக்கான மொத்த ஒரு லீடர்ஷிப்பாக இருந்து அதெல்லாமே வழி நடத்துது. அதுதான் மூளையுடைய மேஜரான ஃபங்க்ஷன். நம்ம உடம்புல என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும்னு மூளை தான் தேவை. தென் பார்த்தீங்கன்னா மூளையோட மேஜர் அனாட்டமிக்கல் டிவிஷன் பற்றி பார்த்துடலாம். செரப்ரம், செரிபெல்லம், பிரெயின் ஸ்டெம். மேஜர் அனாட்டமிக்கல் டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செரப்ரம். செரபத்தோட டெஃபினேஷன் பார்த்துடலாம். ஏறத்தாழ 80% வால்யூம் பார்த்தீங்கன்னா செரப்ரம் தான் இருக்குது. செரப்ரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயின் ஸ்டெம்மே அட்டாச் ஆகி இருக்கும். இந்த செரப்ரம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பார்ட்டு ரைட் பார்ட்டாக இருக்கும். அதுதான் ஹெமிஸ்பியர், அதாவது லெஃப்ட் ஹெமிஸ்பியர், ரைட் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிற 2 பார்ட்டாக புரியும். இந்த 2 பார்ட்டையுமே இணைக்கிற பகுதிக்கு பேர் தான் கார்பஸ் கலோசம். இது 2 பார்ட்டுக்குமான ஒரு கம்யூனிகேஷன் சைடாகவுமே இருக்குது. இந்த ஹெமிஸ்பியர், அதாவது செரப்ரத்துடைய லெஃப்ட் ஹெமிஸ்பியர் என்ன பண்ணுதுன்னா லாங்குவேஜ் அண்ட் லாஜிக்கு பயன்படுது, நம்ம திங்கிங் பண்றது அதே மாதிரி விஷயத்துக்கு பயன்படுது. தென் ரைட் ஹெமிஸ்பியர் பார்த்தீங்கன்னா ஸ்பேட்டியல் அண்ட் ரீசனிங், கிரியேட்டிவிட்டி, நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் நம்ம கிரியேட்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. செரபரத்துடைய ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், எக்ஸாம்பிள் திங்கிங், லேர்னிங், ரீசனிங், அதே மாதிரி சென்சரி ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா டச், ஹியரிங், டேஸ்ட், அதுக்கு மாதிரி மோட்டார் கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் மசில்ஸ் மூவ்மெண்ட், தென் பாடி மூவ்மெண்ட், அதே மாதிரி கண்ட்ரோல்ஸ், ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீக், தென் எமோஷனல், அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்குமே செரப்ரம் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா செரப்ரத்துடைய லாப் நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி. அந்த லாப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரோண்டல் லாப், பேரிட்டல் லாப், டெம்போரல் லாப், ஆக்குபைட்டல் லாப் அப்படிங்கிறது இருக்குது. ஃப்ரோண்டல் லாப் பார்த்தீங்கன்னா பிளானிங், பிஹேவியர், பர்சனாலிட்டி, ஸ்பீச், அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பேரிட்டல் லாப் பொறுத்த வரைக்கும் டச், டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஸ்பேச்சுவல் அவேர்னஸ், அண்டர்ஸ்டாண்டிங் சிம்பிள்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா பேரிட்டல் லாப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டெம்போரல் லாப் பொறுத்த வரைக்கும் ஹியரிங், மெமரி, லாங்குவேஜ், தென் காம்ப்ரிஹென்ஷன், அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இந்த டெம்போரல் லோப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆக்குபைட்டல் லாப் பொறுத்த வரைக்கும் விஷன், கலர், தென் ஃபேஷியல் ரெகக்னைசேஷனுக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஆக்குபைட்டல் லாப் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செரபரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 மேஜர் லாப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செரபெல்லம். செரபெல்லம் பொறுத்த வரைக்கும் மூளையுடைய ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டு. இந்த ஸ்மால் டென்சிட்டி ரீஜியன் லொக்கேட்டட் அட் த பேஸ் ஆஃப் த பிரெயின், பிரெயினுடைய பேஸில் இருக்குது. பட் இந்த செரபெல்லம் அப்படிங்கிறது சின்னதாக இருந்தாலுமே ஒரு மூளையில் இருக்கிற அரவுண்ட் டோட்டல் நியூரான்ஸில் 50% பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த பிரெயின்ஸ் நியூரான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செரபெல்லத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் செரபெல்லத்துடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மோட்டார் கோஆர்டினேஷன், அதாவது ஃபைன் டியூன்ஸ் மசில் மூவ்மெண்ட்ஸ் ஃபார் ஸ்மூத் அக்வர்ட்ஸ் ஆக்ஷன், ப்ரிவெண்டிங்
ஜெர்கின்னஸ். அதாவது நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷனை கண்ட்ரோல்ஸாக வச்சிருக்கிறது, ஒவ்வொரு ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன்ஸையுமே கண்ட்ரோலாக வச்சிருக்கிறது, அதே மாதிரி முக்கியமான செயல்பாடுகளை கண்ட்ரோலாக வச்சிருக்கிறது இந்த செரபல்லத்துடைய ஃபங்க்ஷன். தென் பேலன்ஸ் அண்ட் போஸ்டர் use a sensory input to adjust body position, ensuring stability during movement and standing. நம்மளுடைய பாடியோட ஸ்டெபிலிட்டி, அதாவது பாடி நிலை, நம்ம உடலின் நிலையை ஸ்டெபிலிட்டியாக வச்சிருக்கிறது பயன்படுது. தென் மோட்டார் லேர்னிங் ஹெல்ப்ஸ் லேர்ன் அண்ட் ஆட்டோமேட்டிவ் நியூ ஸ்கில்ஸ், நம்ம நியூவாக பல ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்கும், தென் பிளேயிங் மியூசிக் அதே மாதிரி எக்ஸெட்ரா இதே மாதிரி விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இந்த மோட்டார் லேர்னிங் அதாவது செரபல்லத்துடைய பார்ட் பயன்படுது. தென் மசில் டோனை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் மசில் டென்ஷன், கண்ட்ரோல்ஸ் மசில்ஸோடைய மூமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயன்படுது. தென் காக்னிட்டிவ் ரோலை பொறுத்த வரைக்கும் ரெகக்னைஸ் ஃபார் இன்வால்மெண்ட், இன்க்ரீசிங்லி ரெகக்னைஸ் ஃபார் இன்வால்மெண்ட் இன் தாட், லாங்குவேஜ், அட்டென்ஷன் அண்ட் எமோஷன். சிந்தனைகள், லாங்குவேஜ், அட்டென்ஷன், நம்மளுடைய அட்டென்ஷனையும் நம்மளுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸையும் நம்மளுடைய பர்சனல் ஸ்கில்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே இந்த செரபல்லம் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிரெயின் ஸ்டெம் பற்றி பார்க்கலாம். பிரெயின் ஸ்டெம் மெயின் ஃபங்க்ஷன் இட்ஸ் கனெக்ட் த பிரெயின் டு ஸ்பைனல் கார்டோடைய கனெக்ட் ஆகுது. கண்ட்ரோலிங் வைட்டல் இன்வாலன்ட்ரி ஃபங்க்ஷன் லைக் ப்ரீத்திங், ஹார்ட் ரேட் அண்ட் பிளட் ப்ரெஷர் அண்ட் consequence, while also acting as a crucial pathway for sensory and motor signal between the brain and body, facilitating movement, balancing, reflex, swallowing and cranial nerve functions, face, head, neck. பிரெயின் ஸ்டெம் பொறுத்த வரைக்கும் நம்ம பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டோடைய கனெக்ட் ஆகி நம்மளுடைய இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேஷன் பண்ணுது. லைக் பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ரேட்டு, ப்ரீத்திங் இதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸை பார்த்திங்கன்னா ரெகுலேட் பண்ணுது. பிரெயின் ஸ்டெம்மோடைய கீ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா வைட்டல் லைஃப் சப்போர்ட். இதுக்காக வைட்டல் லைஃப் சப்போர்ட்னு சொல்கிறோம். ரெகுலேட் ப்ரீத்திங், ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர், டைஜஷன் அண்ட் ஸ்லீப் சைக்கிள் இதே மாதிரி முக்கியமான அத்தியாவசியமான ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணுது. அதனால தான் வைட் லைஃப் சப்போர்ட் ஃபங்க்ஷனை இது பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஹைவே ரிலேஸ் மோட்டர் கமாண்ட்ஸ் ஃப்ரம் தேர் பிரெயின் டவுன் த பாடி, சென்சரி இன்ஃபர்மேஷன் ஃபார் த பாடி அப் டு த பிரெயின். கம்யூனிகேஷன் ஹைவேவாகவும் இந்த பிரெயின் ஸ்டெம் இருக்குது. தென் கிரானியல் நர்வ்ஸ் houses nuclei of most cranial nerve 3 to 12, controlling function of the face, eyes, ear, mouth and tongue. அதாவது நம்ம பார்வைக்கும் கேட்குறதுக்கும் ஸ்வாலோவிங் ஃபேஷியல் மூமெண்ட்ஸுக்குமே பார்த்திங்கன்னா அதுக்கான நர்வ்ஸ், கிரானியல் நர்வ்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பிரெயின் ஸ்டெம்மில் தான் அதிகமாக இருக்குது. அதோடைய கண்ட்ரோல்ஸை பண்ணுறதுமே இந்த பிரெயின் ஸ்டெம் தான். கான்ஷியஸ்னஸ் அல்லனா அராசல்ஸ் அப்படின்னா கிரிட்டிக்கல் ரோல் மெயின்டைனிங் அலர்ட்னஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ், நம்மளை அது ஒரு ஒழுங்கமைப்பு படுத்துறது இல்லைனா அந்த நிலைமைக்கு எதிராக நம்மளை தயார்படுத்துறாது அதே மாதிரி ஃபங்க்ஷனையுமே பண்ணுது. தென் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஸ், கோஆர்டினேஷன்ஸ் டு பேலன்ஸ் கோஆர்டினேஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் லைஸ் காஃபிங், ஸ்னீசிங் அண்ட் கேங்கிங். நமக்கு கோஆர்டினேஷனையும் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனையுமே ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த பிரெயின் ஸ்டெம் தான். தென் பிரெயின் ஸ்டெம்முடைய பார்ட் மிட் பிரெயின், பான்ஸ், மெடுலா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கான இம்பார்ட்டன்ஸான ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைக் விஷன்ஸ், ஹியரிங். தென் பான்ஸ் பார்த்திங்கன்னா செரப்ரம் அண்ட் செரபலத்துக்குடைய அதுக்கான இந்த சிக்னல்ஸை எடுத்து நமக்கு ஸ்லீப் அதே மாதிரி ஃபேஷியல் சென்சேஷனுக்கு மூமெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெடுலா ஆப்லோங்கட்டா பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ் ஹார்ட் ரேட்டு, ப்ரீத்திங், பிளட் ப்ரெஷர் அண்டு ரிஃப்ளெக்ஸ் லைக் வாமிட்டிங் அண்டு ஸ்வாலோவிங் அதே மாதிரி எஃபெக்டிவ்க்கும் பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. இதுதான் நம்மளுடைய பிரெயினுடைய அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி. இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அகாடமிக் டீட்டெயில்ஸுக்கு நம்மளுடைய வே டு மெட் லைஃப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.